ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சத்து மாவு கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். சத்து மாவு கொழுக்கட்டை நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எங்கள் அக்காவுக்கு கொடுத்தாங்க. எடுத்து வந்துட்டேன். ஸோ கவர்மெண்ட்டில் விட்டு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு நமக்கு தேவைப்படுறது சத்து மாவு, ஒரு பெரிய அண்டா, அப்புறம் தண்ணி. சத்து மாவு வந்து நான் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறேன். ஹை குவான்டிட்டியில் செய்யறதுனால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய தேவைப்படும், சத்து மாவு நிறைய தேவைப்படும். அக்யூரேட்டாக போடல, ஓரளவு நான் போட்டிருக்கேன். ஊற்றி கையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கெட்டியாக செய்யணும். சுடுதண்ணியும் நீங்கள் ஊற்றலாம், இல்லைன்னா சுடுதண்ணி ஊற்றலாம். இல்லை நார்மலான கோல்டு வாட்டர், இல்லை நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் ஊற்றலாம். நாங்கள் காமிக்கிறேன் பாருங்க. மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியமாக பிசையணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப் தண்ணி ஊற்றுறேன். இதுவே போதும். அப்புறம் வந்து தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதை நம்ம பெசரிப்போ ரவுண்டாக ஆகும். நல்லா ஹை பர்சன்ட் தான் கிண்டுவேன். எதுவும் புரியுதா? கிண்டி ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக நிற்கணும். வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கையை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டேன். இது நான் எப்படி செய்யணும்னா, நான் இதை வச்சுருக்கேன்ல, இந்த மாவை வந்து ரவுண்டாக உருட்டணும். ஸோ அதுக்கு நம்ம போய் பிளேட் எடுத்துக்கலாம். ஓகே, பிளேட் எடுத்து வச்சு இப்போதான் கையில் வந்து நம்ம இப்படி எடுக்கக்கூடாது. ஓகேயா? இப்படி எடுக்காமல் கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்துக்கலாம். நல்லா 2 பேருமே தேய்ச்சிட்டேன். வெல்கம்.